All glory be to God. உயிரோடு எழுந்த அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து இணைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நெஞ்சார்ந்த ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுவதற்கு பதிலாக தீர்க்கன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மகனே, மகளே, நான் மரணத்தை ஜெயமாக விழுங்குவேன். வாசிக்கும் போதே மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. இதை ஏசாயா தீர்க்கதரிசி கூறினாரா? இல்லை, இல்லை. அதே வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தரே இதை சொன்னார். எந்த இடைத்தரகரும் சொல்லவில்லை. கர்த்தரே நேரடியாக உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, நான் மரணத்தை ஜெயமாக விழுங்குவேன். கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. இன்றைய தினம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா மக்களும் இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கொண்டாட்டம் என்றால் ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டு அங்கு இருக்கிறது. ஏன் பாராட்டணும்? இயேசு மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்தபடியினால் இந்த மனுக்குலம் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறது. ஒரு அனுபவத்தை நான் சொல்லட்டுமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13, 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். கிறிஸ்து உயிர்த்து எழுந்ததினால் மரித்தவர்கள் எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள். மிருகங்கள் அழிந்து போவது போல மனிதர்கள் அழிந்து போவதில்லை. மரித்த கிறிஸ்துவர்கள் எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். ஒரு முறை உத்தமனும் சன்மார்களும் நீதிமானாகிய பக்தனாகிய யோபு 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார். மனுஷன் செத்தபின் பிழைப்பானா? If a man die, shall he live again? மரணத்துக்கு பிறகு மனிதனுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும்? இந்த கேள்விக்கு இதுவரை யாரும் பதில் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகான ஒரு பதிலை தருகிறார். திட்டமும் தெளிவாக ஒரு பதிலை தருகிறார். என்ன பதில்? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். அதோ என்றல்ல, behold, இதோ. அதாவது நம் ஆண்டவர் நிகழ்காலத்தின் ஆண்டவர். இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். He is in you. He is with you and for you. இயேசு உயிரோடு இருப்பதால் நீங்களும் நானும் யாரும் பயப்பட வேண்டாம். எதை குறித்தும் இயேசு உயிரோடு இருப்பதால் நீங்களும் நானும் யாரும் எதை குறித்து கலங்கி தவிக்க வேண்டாம். இயேசு உயிரோடு இருப்பதால் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில நடுக்கம் வேண்டாம்.
எனக்கு பிரியமானவர்களே, ரோமர் 1:5 வாசித்து பாருங்கள். மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாக இருக்கிறார். கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவ மார்க்கம் மரித்த மார்க்கம் அல்ல, இது ஜீவனுள்ள மார்க்கம், இது உயிர்த்தெழுந்த மார்க்கம். இப்படிப்பட்ட மார்க்கத்தில் தான் நம்முடைய அருமை இரட்சகர் நம்மை இணைத்திருக்கிறார். உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரம். உயிர்த்தெழுதல் உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்துவத்திற்கும் முதுகெலும்பாக இருக்கிறது. முதுகெலும்பு இல்லை என்றால் எவராலும் நிற்க முடியாது. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவன் என்ற பெயரிலே கிறிஸ்துவனுடைய பெயரை தரித்துக் கொண்டு வேதத்தை சுமந்து நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம், அஸ்திபாரம் இயேசுவின் உயிர்த்தெழுதல். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் சுவிசேஷத்தின் உயிர் நாடி. ஓசியா 6:2 1 கொரிந்தியர் 15:4 வாசித்து பாருங்கள். வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து மரித்து உலகத்தில் இருக்கிற மற்ற தலைவர்களைப் போல, மகான்களைப் போல, மகா ஆத்துமாக்களைப் போல சடலமாக இருந்திருந்தால், நான் ஒன்று சொல்லட்டுமா, இந்த உலகமே இருண்ட உலகமாக இருந்திருக்கும். ஆனால் இயேசு மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. 3ஆம் நாளிலே அவர் மரணத்துக்கு மரணத்தை கொடுத்து விட்டு அவர் உயிரோடு எழும்பினார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை வெறுமையாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் மரித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அத்தனை பேர்களுடைய கல்லறையும் மூடப்பட்டு இருக்கிறது. ஆனால் நான் பிரசங்கிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறை மட்டும் இப்பொழுதும் திறக்கப்பட்டு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:14 அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக பேசுகிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்துவ உலகமே உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் அவருக்காக பாடுபடுகிற கிறிஸ்துவ உலகமே வீணாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நீங்களும் நானும் செய்கிற ஊழியங்கள், பிரசங்கங்கள் எல்லாம் வீணாக இருக்கும். இன் ஷார்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நாம் கிறிஸ்துவர்கள் என்பதே வீணாக இருக்கும். ஆனால் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவத்தையும் தேவன் வெட்கப்படுத்தாமல் இருக்க அவர் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். மரணம், கல்லறை இயேசுவை கட்டி காக்க, அடக்கி வைக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இந்த நாள் ரட்சிப்பு நாளாக மாறட்டும். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தியின் புத்தகம் 11:25 இயேசு மரிப்பதற்கு முன்பே மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே, மார்த்தாளே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். உயிர்த்தெழுதலுக்கே மரணமா?
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்ன அழகா பேசுறார் பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 - 15 வசனங்களை வாசித்து பாருங்கள். பாடையிலே சுமந்து கொண்டு ஒரு வாலிபனை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவன் ஒரு விதவையினுடைய மகன். இயேசு அங்கு தொட்டார், எழுப்பி உயிர்த்தெழுதல் உண்டு என்று நிரூபித்தார். வாலிபன் உயிரோடு எழுந்து உட்கார்ந்தான். லூக்கா 8ஆம் அதிகாரம் 52 - 56 வசனங்களை வாசித்து பாருங்கள். மரித்த 12 வயது பெண்ணை உயிரோடு எழுப்பினார். உயிர்த்தெழுதல் உண்டு என்று அவர் நிரூபித்தார். யோவான் 11ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் இருந்து 44 வசனங்களை வாசித்து பாருங்கள். அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிற்று, நாறி போயிற்று. அந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதல் உண்டு என்று அவர் நிரூபித்தார். நானே மரித்து தானே மரித்தார். மரணத்துக்கு மரணத்தை தந்துவிட்டு 3ஆம் நாளிலே 4 வகையான பொறுப்போடு அவர் இயேசு உயர்த்தப்பட்டார். என்ன 4 வகையான பொறுப்பு? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 30 - 31 வசனங்களை வாசித்து பாருங்கள். அவர் அதிபதியாக, பிரின்ஸாக உயர்த்தப்பட்டார். இரட்சகராக உயர்த்தப்பட்டார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், ரட்சிப்பின் அதிபதியாக உயர்த்தப்பட்டார். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்த முதல் பிறந்தவராக உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்படி இயேசு மரித்தோரில் இருந்து உயிரோடு எழும்பும் போது 4 வகையான பொறுப்புகளோடு உயர்த்தப்பட்டார். எனவே இந்த உயிர்த்தெழுந்த நாள் இது ஒரு ரட்சிப்பின் நாள். நாம் எப்படி கொண்டாட வேண்டும்? ரட்சிப்பின் நாளாக கொண்டாட வேண்டும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாளாக கொண்டாட வேண்டும். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? உயிர்த்தெழுந்த இயேசு டைரக்டா பரலோகத்தில் நேர போறீங்க. அப்படியானா பிதாவின் வலது பாரிசத்தில் போயிட்டு டைரக்டா போற உட்காரலைங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக இயேசு நேரா பாதாளத்துக்கு போனார். ஆச்சரியமாக இருக்கிறது. பாதாளத்தில் போயிட்டு உயிர்த்தெழுந்த இயேசு முதலாவதாக ஊழியம் செய்தார். இந்த பாதாளம் என்று சொல்லும் போது 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வேதனை உள்ள ஒரு இடம், 2 ஆபிரகாமின் மடி, அதாவது ஆறுதலான ஒரு இடம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8 - 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். இயேசு பூமியில் தாழ்விடங்களில் இறங்கினார். தன்னை பாதாளம் மட்டும் தன்னை தாழ்த்தினார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19வது வசனம், சிறைப்பட்டவர்களுக்கு பிரசங்கித்தார். காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்தார். பழைய பாட்டு பரிசுத்தவான்கள், இரத்த சாட்சிகள் அத்தனை பேருக்கும் இவருடைய பிரசங்கத்தினாலே விடுதலை கிடைத்தது. அன்றைய நாளிலே வெற்றி நாள் இது. இப்போ அந்த பழைய பாட்டு பரிசுத்தவான்களும் இரத்த சாட்சிகளும் 2ஆம் வானத்திலே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதாளத்தில் சாத்தான் இருக்கிறான். அவன் கையில பாதாளத்துக்குரிய திறவுகோல், மரணத்துக்குரிய திறவுகோல் அப்படியே வச்சுட்டே இருக்கிறான். இயேசு அங்க போய் பிரசங்கம் பண்ணும்போது அவன் கையில் இருந்த
பாதாளத்துக்குரிய திறவுகோலும் மரணத்துக்குரிய திறவுகோலையும் அவர் வாங்கிட்டா குட்ரா. அவன் கையில் இருந்து அந்த திறவுகோலை வாங்கின பிறகு உன்னதங்களிலே ஏறினார். திறவுகோல் என்றால் என்ன? திறவுகோல் என்பது அதிகாரம், திறவுகோல் என்பது உரிமை, திறவுகோல் என்பது பவர், திறவுகோல் என்பது அத்தாரிட்டி. மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்த இயேசு சாத்தானை ஜெயித்தார். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்தவர். அவன் கையில் இருந்த திறவுகோலை வாங்கினவர். ஏற்கனவே அதிகாரம் பெற்றிருந்தார். இப்போது அவன் கையில் இருக்கிற அந்த அதிகாரம், உரிமை, பவர், அத்தாரிட்டி எல்லாவற்றையும் அவர் மீண்டும் பெற்றுக் கொண்டார். ஆகவேதான் மத்தேயு 28 அதிகாரம் 18வது வசனத்திலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போங்கள், நான் பெற்றுக்கொண்ட சகல அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். சகல அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது வெற்றியின் நாள். பிசாசு பவர்ஃபுல் கேரக்டராக பார்க்காதீர்கள். நிறைய பேர் பிசாச ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டரா பார்க்கறாங்க. ஆமா, டம்மி பீஸுங்க. எல்லாம் சொல்லுங்க, பிசாசு டம்மி பீஸு. எல்லாரும் சொல்லுங்க, பிசாசு டோட்டலி டேமேஜான பீஸு. எப்பொழுது ரிசரக்ஷன் நடந்ததோ அப்பொழுதே சாத்தான் அவனுடைய பவர் போய்விட்டது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எப்பொழுது ரிசரக்ஷன் நடந்ததோ அப்பொழுதே பிசாசு கையில் இருந்த எல்லா அதிகாரமும் பவரும் போய்விட்டது. இப்போ பிசாசு இயேசு என்ற பெயரை கேட்டதுமே நடுங்குகிறான், நடுக்குகிறான். இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு முன்பதாக நான் தைரியமா சொல்றேன், எந்த தீய சக்திகளும், எந்த பில்லி சூனியமும், எந்த மாந்திரிகமும், எந்த சேவினியும், எந்த மந்திர தகடுகளும், எந்த மந்திரவாதிகளும் நிற்க முடியாது. கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. வெற்றியின் நாள். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியால் நமக்குள்ளே அதே பவர் ஆஃப் ரெசரக்ஷன் இருக்கிறது. யார் யார் இங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இதுவே ரட்சணிய நாள். ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவர் வானத்திலும் பூமியிலும் பெற்ற சகல அதிகாரத்தையும் நமக்கு கொடுக்கிறார், உனக்கு கொடுக்கிறார். உனக்கு பவர் ஆஃப் ரெசரக்ஷன் இருக்கிறது. மரித்தோரில் இருந்து உயிர்ப்பிக்கிறாவே உங்களுக்குள் இருக்கிறது. எனவே சர்ப்பங்களை மிதிப்பீர்கள். சர்ப்பம் சீரும். எவை எவை உன்னை சீறி வருகிறதோ அவைகளை மிதிப்பீர்கள். தேள்களை மிதிப்பீர்கள். தேளு தம் வேலையை எப்பொழுது பேக்ல தான் காட்டும். இன்னைக்கு அநேக பேர் நமக்கு முன்பதான் நல்லா பேசுவாங்க, நம்ம போன பிறகு அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த தேளுடைய சக்திகளை, தேளுடைய வல்லமைகளை, தேளுடைய சுபாவங்களை நீங்கள் மிதிப்பீர்கள். ஆதாம் மரணத்தை நமக்கு கொடுத்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு நமக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். ஆதாம் நமக்கு மரணத்தை கொடுத்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எசாயா 25 அதிகாரம் 8வது வசனம், மரணத்தை ஜெயமாக விழுங்குவேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டால் என்ன நடக்கும்?
தமது ஜனத்தின் முகங்களில் இருந்த கண்ணீரை துடைப்பார். தமது ஜனத்தின் நிந்தைகளை பூமியில் இராதபடிக்கு நீக்கி விடுவார். நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். உன் கண்ணீருக்கு முடிவு வந்து விட்டது. கரங்களை தட்டுங்க. உங்களுடைய நிந்தை, அவமானங்கள், பழி சொற்களுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. நம் கண்ணீரை, நம் நிந்தைகளை நீக்கக்கூடிய இயேசு இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். கண்ணீர் விடாதீர்கள், அழாதீர்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மரியாளை பார்த்து, மரியாளே, ஏன் அழுகிறாய்? இயேசு அந்த பெண்ணின் பெயரை சொல்லி அழைத்து அழாதே என்று சொன்னார். இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரும் அவர் அறிந்திருக்கிறார். அழாதீர்கள். ஏன் அழுகுறீங்க? நான் உயிர்த்தெழுந்தேன், உங்களை திக்கற்றவராக விட மாட்டேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அழாதீர்கள். மரணத்தை ஜெயமாக விழுங்கினது காரணமே உன் கண்ணீரை துடைப்பதற்காக, உன் கண்ணீரை துடைப்பதற்காக, உன் நிந்தைகளை நீக்குவதற்காக. அதற்காக தான் நான் மரணத்தை ஜெயமாக விழுங்கி இருக்கிறேன். இயேசு அந்த பெண்ணின் பெயரை கூப்பிட்டு அழாதே என்று சொன்னார். அவள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது. அவளுடைய நம்பிக்கை ரெஸ்டோர் பண்ணப்பட்டது. ஜெர்மன் தேசத்தில் ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் பெயர் மார்ட்டின் லூதர். சபை சரித்திரத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கிறவர். அந்நாட்கள் சபைக்குள்ளே போராட்டங்கள், பிரச்சனைகள். இதை கண்ட மார்ட்டின் லூதர் மிகவும் துக்கம் அடைந்தார். சாப்பிடல, சோகத்தோடு இருந்தார். இதை கண்ட அவருடைய மனைவி கருப்பு கவுன் போட்டுக்கிட்டு வந்து, கருப்பு தொப்பி போட்டுக்கிட்டு வந்து அங்க நின்னாங்க. ஜெர்மனியில கருப்பு கோட்டு, கருப்பு கவுன், கருப்பு கேப் அதெல்லாம் போட்டுக்கிட்டா யாரோ செத்துட்டாங்கன்னு அர்த்தம். இதை கண்ட மார்ட்டின் லூதர் அதிர்ச்சியோடு கேட்டார், யாரு மரிச்சிட்டாங்க? அவங்க மனைவி சொன்னா, இயேசு செத்து போயிட்டாருங்க. நோ நோ, அப்படி சொல்லாத. இயேசு மரித்தது உண்மை, 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்தார். அப்படியே சொல்றீங்க? இயேசு உயிரோடு இருந்தால் நீங்கள் ஏன் கவலைப்படணும்? ஏன் துக்கத்துல சாப்பிடாம இருக்கணும்? சபையில போராட்டம் என்று சொல்லி நீங்க ஏன் சோகத்தோடு இருக்கணும்? உயிரோடு இருக்கும் இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கரங்களை தட்டுங்க. இயேசு உயிரோடு இருப்பதால் நீங்கள் ஏன் மனுஷனை குறித்து, வியாதியை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து, கடன் பாரத்தை குறித்து, பிரச்சனைகளை குறித்து நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? அழாதீர்கள். He has overpowered sins, Satan on the world. அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறார். நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை நாம் செழிப்பு நாளாக கொண்டாட வேண்டும். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? மத்தேயு எழுதின நற்செய்தியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசித்து பாருங்கள். வாழ்க என்றார். யாரு? அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், கடல் அலைகளையும் மச்சங்களையும் சிருஷ்டித்தவர், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தவர், சாதாரண மனிதர்களாகிய நம்மை பார்த்து வாழ்க. பிரியமானவர்களே, கொஞ்சம் நீங்க அரசியல்வாதிகளை பாருங்க. அரசியல் தலைவர் கம்பீரமாக நின்று கொண்டிருப்பான். ஆனா இந்த தொண்டர்கள் நாக்கு வறண்டு போக தலைவா வாழ்க, தலைவா வாழ்க என்று கத்துவார்கள். இங்கு உயிர்த்தெழுந்த இயேசு தலைவர், தொண்டராகிய நம்மை பார்த்து வாழ்க என்கிறார். கைத்தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. இங்கு
உயிர்த்தெழுந்த இயேசுவாகிய தலைவர் தொண்டர்களாகிய தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து வாழ்க என்று சொல்லுகிறார். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். வாழ்த்துதல் என்பது உயிர்த்தெழுந்தவர் செய்கிற ஒரு செயல். சபித்தல் என்பது விழுந்து போன தூதனுடைய செயல். நீங்கள் எந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறீர்கள்? இன்று இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து விரும்புகிறார். விசேஷமா இந்த உலகத்தில் தாழ்ந்தவர்கள் மற்றவர்களை வாழ்த்துவார்கள். ஆனால் இங்கு உயர்ந்தவர் தேவாதி தேவன் மனிதனை வாழ்த்துகிறார். வாழ்க! எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி. எனக்கு பிரியமானவர்களே, உயிர்த்தெழுதலோடு இணைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய அடையாளம் எது தெரியுமா? வாழ்த்துதல், செழிப்பு, ஆசீர்வாதம். லூக்கா 1 அதிகாரம் 40வது வசனம், மரியாள் எலிசபெத்தை வாழ்த்ததை நாம் பார்க்கிறோம். லூக்கா 1 அதிகாரம் 28வது வசனம், தூதர்கள் மரியாளை பார்த்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னார்கள். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60 ஒரு சகோதரனும் ஒரு தகப்பனும் ரெபெக்காளை பார்த்து நீ கோடாய் கோடியாக பெருகுவாயாக என்று வாழ்த்தினார்கள். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இதுவரைக்கும் துர்செய்தியை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளிலே இன்று வாழ்க என்ற செய்தி உங்களை நோக்கி வருகிறது. பிரியமானவர்களே, இதுவரை நீங்க நஷ்டத்தின் செய்தி, தரித்திரத்தின் செய்தி கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இன்று வாழ்க, செழிப்போடு இருங்க, ஆசீர்வாதமாக இருங்க என்ற ஒரு வார்த்தை வருகிறது. இதுவரை நீங்க கடன்காரராக வாழ்ந்திருக்கலாம். இதுவரை நீங்க கையிட்டு செய்ததை ஏதோ வாய்க்காமல் போயிருக்கலாம். இதுவரை நீங்க முன்னேற முடியாமல் பல தடைகளை சந்தித்து இருக்கலாம். ஆனால் இன்று உயிர்த்தெழுந்த இயேசு, என் மகளே, என் மகனே, நீ வாழ்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருங்கள்.